சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமெரிக்க கடலோர படையினரின் தாக்குதலில் 4 இந்திய மாலுமிகள் உயிரிழந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஃபார்வர்ட் சீமென்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா மற்றும் CITUவினுடன் இணைந்த இந்திய மாலுமிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த CITU மாநில பொது செயலாளர் S. கண்ணன், உயிரிழந்த மாலுமிகளின் குடும்பங்களுக்கு தலா 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்ப வாரிசுகளுக்கு மத்திய அரசு நிரந்தர வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கண்டனம் தெரிவிக்கவில்லை எனவும் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். CITU சார்பில் சென்னை துறைமுகம் தொழிலாளர் சங்கத்தின் சார்பிலும் அமெரிக்க அரசை கண்டித்து ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியம், ஈரான் மீதான போர், அதையொட்டிய தாக்குதல் நடவடிக்கை காரணமாக அங்கே தனியார் அந்நிய நிறுவன கப்பல்களில் பணியாற்றி கொண்டிருந்த இந்திய மாலுமிகள் 4 பேரை கொன்று குவித்திருக்கிறது. அந்த கப்பல்களை தரைமட்டமாக்கி இருக்கிறது, அதை உடைத்து நொறுக்கியிருக்கிறது. இதுபோன்ற அராஜக செயல்கள் சிவில் வார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு போர். எனவே இதை கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட செயல்களை ஒரு பிரதமர் கண்டிக்கவில்லை, அறிக்கை வெளியிடவில்லை, இந்த மாலுமிகளுக்கு சாதகமான ஒரு அறிக்கை விடவில்லை என்று சொன்னால் அது இந்திய ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவக்கேடு, அவமானம் என்று நாங்கள் கருதுகிறோம்.